குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நேற்று பார்த்ததோடு இன்றைக்கி கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். நேற்று வந்து நம்ம சிஇயோடைய பேசிக் திங்ஸ் எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி வந்து கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி வந்து வேரியபிள். ஸோ வேரியபிள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதான் என்னது வேரியபிள். டோக்கனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது தனிமையான, அதாவது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது. அந்த இதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அது என்னென்னா கான்ஸ்டன்ட் உன்னுடைய நேம், கான்ஸ்டன்ட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா டைப் நெக்ஸ்ட் டாப்பிக்கு. டேட்டா டைப்புங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூவை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறீங்க, எந்த விதமான இதில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்னென்ன டேட்டா டைப்லாம் இருக்குன்னா இன்டீஜர், கேரக்டர், ஃப்ளோட்டு, டபுள். ஸோ இன்டீஜருங்கிறது பார்த்திங்கன்னா 2 பைட், அதாவது ஒரு பைட்டுங்கிறது வந்துன்னா 8 பிட்டு. அப்போ 2 பைட்னா 16 பிட்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஒரு வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க, இது வந்து சின்டாக்ஸ் ஜென்ரல் ஃபார்மேட். டேட்டா டைப் வேரியபிள் லிஸ்ட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர், இது வந்து டேட்டா டைப்பு. ஸோ ஏங்கிறது வந்து வேரியபிள், உள்ளே இருக்கிறது வந்து சைஸ். அப்போ 0லேருந்து 4 சைஸ் வரைக்கும். ஸோ அப்போ 0லேருந்து 4 சைஸ்னால் 5 தானே வரும். அந்த லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல் கேரக்டர். சரிங்களா? இது வந்து எதுக்குன்னா இதனுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும்னா இடம். ஓகேவா? அப்போ 0 to 4னா 0 to 4. ஓகேங்களா? இனிஷியலைசிங் வேரியபிள்னால் இந்த வேரியபிள் ஏங்கிற வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுவாங்க. இனிஷியலைஸ்னால் ஒரு வேல்யூ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது பேர் தான் என்னது இனிஷியலைஸ். அப்போ டேட்டா டைப் வேரியபிள் ஈக்குவல் டு இனிஷியல் வேல்யூ. அப்போ அதுக்குண்டான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிற வேல்யூக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 100. சரிங்களா? ஸோ அசைன் வேல்யூ, இது இனிஷியலைஸ், இது வந்து அசைனிங். இதுக்கு வேல்யூ மாற்ற முடியாது. ஓகேங்களா? இதுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிங்க. இனிஷியேஷனாக இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அசைனிங் வேரியபிளுங்கிறது பார்த்திங்கன்னா வேல்யூ கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இன்டீஜர் கான்ஸ்டன்ட் அதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல. சரி, நீங்கள் கான்ஸ்டன்ட்டுங்கிறது வந்து இது வந்து கீவேர்டு. இந்த கான்ஸ்டன்ட் கீவேர்டு பக்கத்தில் டேட்டா டைப்பு அதனுடைய வேரியபிளுக்கு உண்டான வேல்யூ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேல்யூ வந்து கடைசி வரைக்கும் சேஞ்ச் ஆகாது. அந்த P1ங்கிற வேரியபிளுக்கு கடைசி வரைக்கும் என்ன வேல்யூனா 3.14 தான் அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக. நீங்கள் எக்காரணத்தை கொண்டு இந்த P1க்கு உண்டான வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. வாலட்டைல். வாலட்டைலுங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது எந்த டைமில் வேணாலும் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து வேல்யூ நீ கொடுத்தாலும் சரி, இப்போ இன்ட் x ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தாலும் சரி வேல்யூவை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஓவர்ஃப்ளோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஓவர்ஃப்ளோனா என்ன அர்த்தம்னா நமக்கு அதிகமாக, இப்போ ஒரு தண்ணி டேங்க் இருக்குதுன்னு வச்சிங்களேன், தண்ணி அதிகமாக இது வச்சுன்னா என்ன பண்ணணும், வெளியில் வந்துடும். ஸோ அதான் என்னது ஓவர்ஃப்ளோ. அதாவது நம்ம கொடுக்குற வேல்யூக்கு அதை வேரியபிளுக்கு இப்போ 2ங்கிறது கொடுத்துட்டு ஒரு 7 வேல்யூ கொடுத்தோம்னா அங்கே வந்து ஓவர்ஃப்ளோ. அண்டர்ஃப்ளோங்கிறது பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளவுக்கு நம்ம நிரப்பணுமோ அதுக்கு நிரப்பாமல் அதுக்கு கீழே வச்சுருந்தோம்னா என்னென்னா அண்டர்ஃப்ளோ. அப்படி தான். ஓகேங்களா? அடுத்து வந்து சிம்பாலிக் கான்ஸ்டன்ட். அதாவது சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது கம்பைலேஷன் டைமில் வேல்யூவை மாற்றுறது பேருங்கிறது சிம்பாலிக் கான்ஸ்டன்ட். ஸோ ஹெடர் ஃபைல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெடர் ஃபைல். ஹெடர் ஃபைலுங்கிறது பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஃபைல் நேம். நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம், ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஹெடர் ஃபைல் தான் என்ன பண்ணுன்னா நீ கீழே வச்சுருக்கிற எல்லா உன்னுடைய ஃபங்க்ஷனும் இங்கே தான் கால் ஆகும் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இருக்கும்போது. கமெண்ட் ஸ்டேட்மெண்ட். கமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த போட்டிருக்கேன்ல, ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு ஆஸ்டிக் போட்டு அதுக்கு நடுவில் இங்கே ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த டைமில் இது வந்து என்ன ஆகாதுன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. இது வந்து எக்ஸிக்யூட்டபிள், நான் எக்ஸிக்யூட்டபிள் லைன் சொல்லுவாங்க. சரிங்களா? இது மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும் இந்த இடம். ஸோ இது ஒரு 10 மார்க் கொஷின். அடுத்து ஸோ ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 9 விதமான ஆப்ரேட்டர் இருக்குது. அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, பைனரி, யுனரி. ஸோ பைனரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2 ஆப்பரண்ட் ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும். சரியா? இது வந்து பைனரி ஆப்ரேட்டர். யுனரி ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா 2 ஆப்ரேட்டர் ஒரு ஆப்பரண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர், ஒப்பீடு. அதாவது நம்ம A > B, C அப்படிங்கிறத பண்ணுறது. சரியா?
இது வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் அந்த ஆப்ரேட்டர்லாம் இருக்கும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்ப்ரெஷனை வந்து ஒப்பிடுறது. சரிங்களா? இந்த அண்டு ஆறு நாட்லாம் இருக்குல்ல அது. இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ப்ளஸ் 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 மைனஸ் மைனஸ் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ இது ஷார்ட் அண்ட் எப்படி எழுதிப்பாங்கன்னா ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஒன். அதே மாதிரி ஏ மைனஸ் மைனஸ்னால் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஒன். ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 10 அப்படின்னு எழுதுவோம் நம்ம. இது எப்படி ஷார்ட்டாக எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா இந்த இதுக்கு வந்து இதுதான் ஈஸியான ஷார்ட் அண்ட். ஓகேங்களா? ஸோ கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கேள்விக்குறி இருக்கும்ல, கேள்விக்குறி அந்த 2 டாட் வச்சுருப்போம்ல அந்த இது. பிட்வைஸ் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அண்டு ஆறு நாட். சரியா? ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் அந்த பாயிண்டர் வேரியபிள்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருங்கிறது பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு. சரிங்களா? ஸோ இது வந்து இப்படி எழுதி நீங்கள் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா 10 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு ஒன்று எழுதுவீங்க. அதுக்கு தான் பேர் எக்ஸ்ப்ரெஷன். எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட்டு, வேரியபிள், ஆப்ரேட்டர் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது என்னது எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் வந்து ஒரு 3 விதமான டைப்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் எக்ஸ்ப்ரெஷன், ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷன், லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷன். அரித்மெட்டிக் எக்ஸ்ப்ரெஷனில் 3 எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. இன்டீஜர் எக்ஸ்ப்ரெஷன், ரியல் எக்ஸ்ப்ரெஷன், மிக்ஸ்டு மோட் எக்ஸ்ப்ரெஷன். இன்டீஜருங்கிறது பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி, இதுதான் இன்டீஜர் எக்ஸ்ப்ரெஷன். ரியல் எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளோட் ஏ கமா பி, அதாவது அந்த ஃப்ளோட் வேல்யூ. அதாவது ஃப்ளோட் வந்து ஏக்கு வந்து 10.5, பிக்கு வந்து 11.5 அப்படி வரும். மிக்ஸ்டு மோடுங்கிறது பார்த்திங்கன்னா இன்டீஜர் வேரியபிளும் இருக்கும், அதை இன்டீஜர் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும், ரியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் இங்கேயே போட்டுருவோம் பாருங்கள். 5 இதுக்கு இன்னொரு வேல்யூக்கு வந்து 6, சி வேல்யூ வந்து 11.5. அப்போ இதை கூட்டோம்னா உங்களுக்கு ஃப்ளோட் வேல்யூ தான் வரும். ஸோ ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும், வேரியபிள் கான்ஸ்டன்ட் இருக்கும், ப்ளஸ் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இருக்கும். ஓகேவா? ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னால் இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இங்கே பாருங்கள், இது அரித்மெட்டிக் எக்ஸ்ப்ரெஷன். சரிங்களா? இது ஒரு அரித்மெட்டிக் எக்ஸ்ப்ரெஷன். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரிலேஷனல் ஆப்ரேட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். ஸோ லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டரு ப்ளஸ் ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷன். இந்த அண்டு ஏ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 10 அண்டு 2 எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம அடுத்த டைமில் என்ன பண்ணலாம், எக்ஸ்ப்ரெஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப் கன்வர்ஷன். அதாவது என்னென்னா ஒரு டேட்டா டைப்பில் இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணும்போது டைப் கன்வெர்ட் ஆகும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்குது. ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். ஆட்டோமேட்டிக் டைப் கன்வர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளோட் ஏ கமா பி, பியினுடைய வேல்யூ வந்து 5.7, சியினுடைய வேல்யூ வந்து 10. இப்போ இதில் எது பெருசு, ஃப்ளோட்டு தான் பெருசு. ஓகேவா? இன்டீஜர் வந்து சின்னது. அப்போ என்ன பண்ணிக்கணும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா இந்த ஏ வேல்யூவை நீ வந்து ஏவை வந்து நீங்கள் வந்து இன்டீஜர் டிக்ளேர் பண்ணியிருந்தா கூட அது என்ன பண்ணால் 15.7 அது எடுத்துக்கும். ஓகேவா? எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷனுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளே டைப் பண்ணுறது. சரிங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் 7.5ங்கிறது பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த 7.5 வந்து ஃப்ளோட்டு. அப்போ என்ன அவுட்புட் கொடுக்கும், 7ஆக கொடுத்துரும். ஸோ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்சிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஆப்ரேட்டருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறது. ஓகேவா? இப்போ என்னென்ன ஆப்ரேட்டர்லாம் முன்னுரிமை கொடுப்போம்னா, ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ப்ராசஸ், க்ளோஸ் ப்ராசஸ் இந்த இது. அடுத்து வந்து வகுத்தல், பெருக்கல், கழித்தல், கூட்டல். இதுதான் முதல்ல நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின், இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக எழுதலாம் அந்த கொஷனுக்கு ஆன்சரு. ஸோ ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட், அன்ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட். ஃபார்மேட்டட் இன்புட்டில் வந்து ஸ்கேன்னா நம்ம ஸ்கேன் பண்ணுறது, அதாவது வாங்குறது, இன்புட் வாங்குறது. ஓகேங்களா? பிரிண்ட்டுங்கிறது வந்து அவுட்புட் பிரிண்ட் எடுக்கிறது. ஓகேங்களா? இப்போ ஸ்கேன்ஃப்னா நம்ம சாதாரணமாக ஸ்கேனர் கொடுக்குறோம்ல, சிஸ்டத்தில் வந்து ஸ்கேன் பண்ணி வாங்குறோம்ல மொபைலில் கூட, அது இன்புட்டு. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, பார்க்குறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேனர் பிரிண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அண்டு சிம்பிள், அந்த பெர்சன்டேஜ் சிம்பிள், இது வந்து வேல்யூ வாங்குறதுக்கு அதாவது இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளும் வேரியபிளும் வந்து அவுட்புட் கொடுக்குறது. ஓகேங்களா? அன்ஃபார்மேட்டட் அவுட்புட் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனில் இதே தான், சேம் தான். இன்புட்டில் வந்து கெட் கேரக்டர் கெட்ஸ். சரிங்களா?
இது சிங்கிள் கேரக்டருக்கு, இது நிறைய கேரக்டருக்கு. சரிங்களா? அவுட்புட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா புட் கேரக்டர், புட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கேரக்டருக்கு, இது மோர் தென் ஒன் கேரக்டர். ஓகே, தேங்க்யூ.